இந்துகரத்தினை யானை கொடுத்தினை இந்தின் இளம்பிறை ஓடு உயர்த்தினை அந்தின் மகந்தனை ஞான தொழிலை புண்டியில் வைத்து அடிக்கூறுகின்றேனே. யாமோகிய எம் கல்வியும் எம் அறிவும் தாமே பிறவேற வந்ததனால் பூமியில் மயப்பை அறவே உணர்வேன் ஆவேல் நடவே வரவேறே. வாரா கருத்தரங்கில் கூடியிருக்கிற அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வாராவுக்கும் எனக்கு உண்டான தொடர்பு ரொம்ப வருஷமான ஒரு தொடர்பு. ஸோ என்னுடைய முதல் பேச்சு வாராவில் தான் நான் கொடுத்தேன். இப்போ மறுபடியும் இங்கே பேசுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்கு வாய்ப்பு கொடுத்த திரு பாலா சார், திரு ஜே.கே. ஐயா மற்றும் அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஜோதிடம்ங்கிறது ஒரு பெரிய கலை. நம்ம நாட்டோட மகிழ்ச்சிகள் பல விஷயங்களை ஞானத்தால் அறிந்த விஷயத்த நமக்கு சொல்லி கொடுத்து போயிட்டார். இப்போ ஜோதிடராகிய நம்ம என்ன பண்ணுறோம், அதை படிச்சுட்டு அது நமது புரிதலை நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஸோ நம்மளா புதுசாக எதுவும் ஒன்றும் சொல்றதில்லை. மகிழ்ச்சிகள் சொல்றது தான் நம்ம நம்மளுடைய அணுகுமுறை, நம்ம புரிதல் வைத்து ஒரு கருத்தை சொல்றோமே தவிர நம்மளா சொந்த கருத்து எதுவும் இல்லை. இப்போ நான் பேசக்கூடிய விஷயம் என்னன்னா, பராசர ஹோரசாஸ்திரா அப்படிங்கிற ஒரு புஸ்தகம் இருக்கு. அது பராசர மகர்ஷி யுகத்துக்கு முன்னோடி அவர் ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கார். அதே மாதிரி ஜெய்மினி மகர்ஷி அவரும் ஒரு பெரிய மகர்ஷி. அவர் ஜெய்மினி சூத்ராஸ்னு ஒரு ஜோதிட முறையை கொண்டு வந்திருக்கார். ஸோ நம்ம பெரும்பாலும் நம்ம இந்த ஜோதிட பலன் பார்க்கும்போது நம்ம தமிழ்நாட்டில் நம்ம ஜெய்மினி முறை கையாளுறது கிடையாது. நம்ம பாவத்தை வச்சும் பாவத்தை கிரகங்களை வச்சும் தசாபுத்தி பலன்கள் கோச்சாரத்தை வச்சு பலன் சொல்லிட்டு இருக்கோம். பலன் சொல்றதுக்கு பல நூறு வழிகள் இருக்கு. இப்போ நான் பேச போகிறது என்னன்னா, ஒரு என்ன தலைப்பை பற்றி பேசலாம் அப்படின்னா, நம்ம ஒரு தொடாத ஒரு சப்ஜெக்ட், ஆனால் தொட வேண்டிய சப்ஜெக்ட். அது என்ன சொல்லி பார்த்தா அர்கலா அப்படின்னு சொல்லுவோம். என்னடா அர்கலா, கலானா என்ன, அர்கலானா என்ன, இந்த பேச்சு மொழியும் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரியும். ஸோ இந்த அகலாங்கிறது இவங்க சோர்ஸ் ரெஃபரன்ஸ் என்னன்னா பராசர ஹோரசாஸ்திரா. சாகர் பப்ளிகேஷன்ஸ் டெல்லியில் இருக்கு. ஒரு புக் போட்டு 2 வால்யூம் கொடுத்தா, வால்யூம் 1 அதில் பேஜ் நம்பர் 440 to 445 இந்த அர்கலா பற்றின விளக்கங்கள் தெளிவாக கொடுத்துருக்கா. உங்கள்கிட்ட அந்த புஸ்தகம் இருந்தால் அதை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா நல்லாவே புரியும். ஸோ நான் பராசர மகர்ஷி, ஜெய்மினி மகர்ஷி சொன்ன அந்த அர்கலா பற்றின இப்போ நான் பேச போகிறேன். சரி, என்னுடைய பேச்சின் சாராம்சம் என்னன்னா, முதல்ல அர்கலானா என்ன அப்படின்னு சொல்றேன். ரெண்டாவது அர்கலா ஸ்தானம், அர்கலா விலக்கு ஸ்தானம் அப்படின்னு ஒன்று இருக்கு, அது என்னன்னு சொல்றேன். மூணாவது அர்கலாவின் வகைகள், என்னெல்லாம் வகைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றேன். நாலாவது இந்த அர்கலா ஃபார்மேஷன் ஒரு லாஜிக், என்ன லாஜிக் இருக்கு அப்படிங்கிறத எனது புரிதல் அதை நான் சொல்றேன். ஐந்தாவது ஒரு ஜாதகம் பலன் பார்க்கும்போது இந்த அர்கலாவை நாம் எப்படி பயன்படுத்துவது அப்படிங்கிற சொல்றேன். கடைசியா ஒரு உதாரண ஜாதகம் போட்டு அதுக்கு ஒரு பாவத்துக்கு உண்டான அர்கலா பலன்கள் எப்படி கையாளன்னு சொல்ல போறேன். ஸோ இதுதான் என்னுடைய பேரோட சாராம்சமாக இருக்க போகுது. ஸோ முதல்ல அர்கலான்னா என்ன? இப்போ நேற்றுக்கு நானும் எனது நண்பர் செல்வத்தையும் இந்த மாநாட்டுக்கு ஃபர்ஸ்ட் வந்துருந்தோம். நாங்கள் 2 பேரும் ஜோதிடர். எங்கள் சீட் 3 பேர் உட்கார்ற மாதிரி இருந்தது. எங்கள் பக்கத்தில் ஒரு நண்பர் உட்காந்துருந்தார். அவருக்கு ஜோதிடம் என்னன்னே தெரியாது. ஓகேங்களா? ஸோ நாங்கள் செல்வத்தையும் ஜோதிடம் பற்றி பேசிட்டு வந்துருந்தோம். அப்புறம் மட்டும் அவரும் உள்ள வந்தார். அப்புறம் அவருக்கு பலன் சொல்ல ஆரம்பித்தோம். அவர் அண்ணனுக்கு பலன் சொல்ல ஆரம்பித்தோம். இப்போ எங்கள் 3 பேர் 3 கிரகங்களாக நீங்கள் பார்த்துருக்கோம். அவர் ஒரு கிரகம், சிவஞ்சி ஒரு கிரகம், நான் ஒரு கிரகம். ஸோ எங்கள் 2 பேருக்கும் ஜோதிடம்ங்கிற தன்மை இருக்கு. எங்களோட அந்த ஒரு கிரகம் சேரும்போது அவரும் எங்களுடைய அந்த கருத்தை ஏற்றுக்கொள்கிறார், எங்களுடைய சிந்தனைக்கு வருகிறார். அதாவது அர்கலானா என்ன டெஃபினிஷன் அப்படின்னா, இன்டர்வென்ஷன் ஆஃப் பிளானட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் ஒன்றுக்கொன்று ஒரு தொடர்பு பெறும் பொழுது இன்டர்வென்ஸ், அதாவது தான் செய்யக்கூடிய பலன்களை அதிகப்படுத்தியோ குறைவுபடுத்தியோ கொடுக்கும். அதுதான் அந்த அர்கலா ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ நேற்று என்னாச்சு, அந்த 3வது நபரும் ஜோதிடத்தை பேசிட்டு இருந்தாரு. இதை கிரகங்களா நீங்க பாத்துக்கோங்க. இப்போ அர்கலா எப்படி ஃபார்ம் ஆகுது? அர்கலாவை நம்ம ஒரு கிரகத்துக்கும் பார்க்கலாம், ஒரு பாவத்துக்கும் பார்க்கலாம்.
உதாரணத்துக்கு ஒரு உபயலக்கமாக எடுத்துக்கணும், விதலக்கமாக எடுத்துக்கணும். விதலக்கமாக இருந்தால் இப்போ ரெக்னா பாவத்துக்கு அங்கெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா அந்த ரெக்னா பாவத்துக்கு 2ஆம் பாவத்தில் ஒரு கிரகம் இருக்கா அப்படின்னு நீங்கள் முதல்ல பார்க்கணும். 2ஆம் பாவத்தில் கிரகம் இருந்தால் அர்கலா ஃபார்ம், அர்கலா இஸ் பீங் ஃபார்ம்ட் அப்படின்னு ஒரு இது. அதே மாதிரி ரெக்ன பாவத்துக்கு 4ஆம் பாவத்தில் கிரகம் இருக்கா பாருங்க, இருந்தால் அதுவும் ஒரு அர்கலாவை ஏற்படுத்துறது. லக்னத்துக்கு 11ஆம் பாவத்தை பாருங்க, அது ஒரு கிரகம் இருந்தால் அதுவும் ஒரு அர்கலாவை ஃபார்ம் ஆகுது. இந்த அர்கலா ஃபார்மேஷனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த லக்ன பாவத்துக்கு உண்டான 2, 4, 11 கிரகம் இருந்தால் அந்த லக்ன பாவம் வலுப்பெறுகிறது அப்படின்னு சொல்லி ஒரு தன்மையை பெறுகிறார். அந்த வலுப்பெறுறதுங்கிறது அந்த அர்கலா ஃபார்ம் பண்ணக்கூடிய கிரகத்தை பொறுத்து இருக்கு. அது சுப கிரகமாக இருந்தால் அது சுப அர்கலாவும், அசுப கிரகமாக இருந்தால் அசுப அர்கலாவும் ஃபார்ம் ஆகும். இதோட கதைக்க போகிறது கிடையாது. ஒரு நல்லது பண்ணுறதுக்கு ஒருத்தர் இருந்தால் ஒரு தடை பண்ணுறதுக்கு ஒருத்தர் இருப்பார் இல்லையா? ஸோ அர்கலா ஃபார்மேஷன் 2, 4, 11 சொல்லிட்டேன். அப்போ இது தடை பண்ணுற ஒருத்தர் இருப்பாரு, அது எப்படி பார்க்கணும்? லக்ன பாவத்துக்கு 2ல இருந்து அர்கலா ஃபார்மேஷன் அப்படின்னு சொன்னேன். அந்த லக்ன பாவத்துக்கு 12ஆம் பாவம் ஒரு கிரகம் இருந்து வச்சுக்கோங்களேன், 2ஆம் பாவம் ஏற்படுத்த அர்கலாவை கேன்சல் பண்ணிடும். ஸோ லக்னத்துக்கு 2ல கிரகம் இருந்தால் நல்லா பலன் கொடுக்க கடமைப்பட்டாலும் 12 கிரகம் இருக்கும்போதுனாலும் அது கேன்சல் ஆகிடும். அதே மாதிரி 4 கிரகம் இருந்து அர்கலா ஃபார்ம் பண்ணாலும் 10ஆம் பாவத்தில் ஒரு கிரகம் இருந்ததுன்னா அது கேன்சல் ஆகிடும். 11ஆம் பாவத்தில் ஒரு கிரகம் இருந்து அர்கலா ஃபார்மேஷன் ஆனாலும் அதுக்கு 3ஆம் பாவத்தில் கிரகம் இருந்தால் அர்கலா கேன்சல் ஆயிடுது. இந்த அர்கலாங்கிறது ஒரு சான்ஸ்கிரிட் வேர்ட். இதோடைய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பூட்டு சாவி அப்படின்னு அனுப்பணும். இப்போ உங்க வீட்டில் உள்ள ஒரு விலை மதிப்பில்லாத ஒரு பொருள் என்ன பண்ணுவீங்க? சேஃப் லாக்கர் பூட்டிடுவீங்க. அதுதான் அர்கலா. மந்திர சாஸ்திரம் பார்த்தா அர்கலா கீழகம்னா சொல்லுவோம். கீழகம்னா சாவி, அர்கலா பூட்டு ஓகேங்களா? ஸோ இந்த அர்கலா என்ன பண்ணுறது? ஒரு பாவத்தில் வரக்கூடிய நற்பலன்கள், அதாவது நற்பலன்கள் ஒரு பலனை சேவ் பண்ணி வைக்கிறது. ஓகேங்களா? ஸோ சேவ் பண்ணி வைக்கிறது அர்கலாவோட கான்செப்ட். இப்போ அர்கலா ஸ்தானம் 2, 4, 11 பார்த்தோம். அர்கலா விளக்கு ஸ்தானம் 12, 10, 3 பார்ப்போம். இது ஒரு நார்மல் அர்கலா. அதே மாதிரி திரிகோண அர்கலான்னு இருக்கு. ஒரு பாவத்துக்கு என்ன பாவத்துக்கு அர்கலா பார்க்கும்போது 5ஆம் பாவத்தில் கிரகம் இருக்கான்னு பார்ப்போம். பார்த்ததுன்னா அது ஒரு சுப பலனை கொடுக்கும். ஆனால் அந்த லக்னத்துக்கு 9ஆம் பாவத்தில் ஒரு கிரகம் இருக்கும்போது 5ஆம் பாவத்தால் ஏற்படுத்தின அர்கலா கேன்சல் ஆகிடும். இது 2வது ஃபார்ம் அர்கலா. 3வது ஃபார்ம் அர்கலா பார்த்தீங்கன்னா விபரீத அர்கலா அப்படிம்போம். விபரீத அர்கலானா எந்த பாவத்துக்கு நீங்கள் அர்கலா ஃபார்மேஷன் பார்க்குறீங்களோ அந்த பாவத்துக்கு 3ஆம் பாவத்தில் 3க்கு மேற்பட்ட அசுப கிரகங்கள் இருந்தால் அது விபரீத அர்கலா. இந்த விபரீத அர்கலா ஏற்பட்டதுன்னா அதுக்கான பலன் நிச்சயமாக கிடைக்கும். அதை அப்செக்ட் பண்ண தடை பண்ணுறதுக்கு எந்த கிரகம் கழிவுமே. அடுத்தது இந்த அர்கலாவுடைய லாஜிக் என்னன்னு பார்க்க வச்சுக்கோங்களேன். எப்படி ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னா இது என்னுடைய புரிதல். 2ஆம் பாவம் வருது, அது அர்கலா ஃபார்மேஷன். அதே விதத்துக்கு தடை பண்ணுறது யாருன்னா அந்த லக்னத்துக்கு 12ஆம் பாவம் ஆன்டி கிளாக்வைஸ் சுற்றுங்க. 2ஆம் பாவம் வந்து 12ஆம் பாவம் வருது, அது அப்செக்ட் பண்ணுறது. லக்ன பாவத்துலேருந்து 4ஆம் பாவம் கடிகார சுற்று 4ஆம் பாவம் வந்து அர்கலா ஃபார்மேஷன். அதே லக்னத்திலிருந்து ஆன்டி கிளாக்வைஸ் சுற்றும்போது 4ஆம் பாவம் 10ஆம் பாவமாக வருது, அது தடையாக வருது. அதே மாதிரி லக்னத்திலிருந்து 11ஆம் பாவம் அர்கலா கிளாக்வைஸ் அர்கலா ஃபார்ம் ஆகுது. லக்னத்தில் ஆன்டி கிளாக்வைஸ் சுற்றி வரும்போது அது நமக்கு 3ஆம் பாவமாக வருது. சரிங்களா? ஸோ இதுதான் அந்த அர்கலாவுடைய லாஜிக். அந்த லாஜிக் என்னன்னா ஈக்வி டிஸ்டன்ஸ், அதாவது சம தூரத்தில் உள்ள கிரகங்கள் அர்கலா ஃபார்மேஷன், அர்கலா அப்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுன்றதா ஒரு பேஸ்ஃபுல். அதாவது ஜாதக ஆய்வு பண்ணும்போது சம தூரத்தில் உள்ள கிரகங்கள் ஒரு தாக்கம் ஏற்படுத்துறது. இந்த ஜாதக ஆய்வு பண்ணும்போது நம்ம இது வரைக்கும் பார்த்ததில்லை. இதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்க, பார்த்து பலன் ஒத்து வருதா இல்லையான்னு நம்ம ஆய்வுக்கு உட்படுத்தி அதுக்கு நீங்கள் கையாளணும். இதுதான் லாஜிக் ஆஃப் அர்கலா. இப்போ ஒரு ஜாதகம் பார்க்கும்போது அர்கலா நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஜாதகத்தில் நம்ம 6, 8, 12ஆம் பாவங்கள் துஷ்டானாதிபதிகள் அப்படின்னு சொல்லுவோம். எல்லா ஸ்தானாதிபதிகளும் நல்லதும் பண்ணுவாங்க, கெட்டதும் பண்ணுவாங்க, அதுதான் உண்மையான விஷயம். பட் 3 அப்படி சொல்லியிருக்கு. அதில் ஒரு அசுபமான விஷயம் நிறைய கொடுத்துருக்காங்க. அதனால இந்த அர்கலா ஃபார்மேஷன் 6, 8, 12ஆம் பாவத்துக்கு அதிக அர்கலா விழாமல் இருக்கிறது நல்லது. அது ஒரு முதல் பொருள்.
அதே மாதிரி அர்த்தா ஃபார்ம் பண்ணும்போது ஒரு பாவத்துக்கோ ஒரு கிரகத்துக்கோ ஃபார்ம் ஆகும்போது அதிக எண்ணிக்கையான கிரகங்கள் அர்த்தா ஃபார்மேஷன் கொடுத்ததுன்னா அந்த அர்த்தா வந்து வலுவான அர்த்தாவாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது ஒரு இது. மூணாவது வந்துட்டு சுபர்களால் ஏற்படுத்தக்கூடிய அர்த்தா சுப அர்த்தா, அது வந்து நல்ல பலனை கொடுக்கும். அசுபர்கள் ஏற்படுத்தும் போது அசுப பலன்கள் வரும், அது அசுப அர்த்தா. ஸோ இந்த விதிகளை நம்ம மைண்ட்ல வச்சுட்டு ஒரு ஜாதகத்தை ஆய்வு பண்ணணும். இப்போ ஒன்னாம் பாவம் எல்லா பாவத்தையும் நம்ம அகலா பார்க்கணும். அகலா ஃபார்மேஷன் இருக்கு, கதை யாருமே பண்ணலை அப்படிங்கும் போது அந்த ஜாதகர் வந்து நல்ல பேரும் புகழ் பெற்றவராக சிறப்போடு வாழ்வார் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாம் பாவத்துக்கு அகலா ஃபார்மேஷன் இருந்ததுன்னா தனம், வாக்கு, குடும்பம் போன்ற விஷயங்கள் அவருக்கு நல்ல விதமான நிலை இருக்கும். மூன்றாம் பாவம் தான் சகோதரர், வெற்றி, வீரியம், வீரம் அந்த மாதிரி விஷயங்கள் நல்லா இருக்கும். நாலாம் பாவம் வரும்போது வீடு, மனை, வாகனம், தாயார் அந்த மாதிரி விஷயம் தான். ஐந்தாம் பாவம் வரும்போது மகன், பேரன், மந்திர சித்தி இல்லையா, அந்த மாதிரி எண்ணங்கள் அதெல்லாம் சொல்லலாம். ஆறாம் பாவம் வரும்போது ஒரு அசுபஸ்தானங்கிறதுனால நோய்களினால் ஏற்படக்கூடிய தாக்கம் அல்லது எதிரிகளால் வரக்கூடிய பயம் இதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 12 பாவத்துக்கு நம்ம அதெல்லாம் ஹீல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஒரு உதாரண ஜாதகம் நான் சொல்றேன், சரிங்களா? இது யாருடைய ஜாதகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் உள்ள ஒரு பிரபலமான ஒரு அரசியல் தலைவருடைய ஜாதகம். அவர் யாருன்னா ராகுல் காந்தி இருக்காரு இல்லையா, காங்கிரஸ் தலைவர், காங்கிரஸ் கட்சியோட தலைவர், அவருடைய ஜாதகம் தான். இது வந்து இன்டர்நெட்ல இருக்கிறது தான் சோர்ஸ், அதனால இதில் கிரெடென்ஷியல்ஸ் உண்மையாக தெரியாது, பட் இந்த ஜாதகத்தை எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவருடைய லக்னம் வந்து மகர லக்னமாக இருக்கு. 2ஆம் பாவத்தில் ராகு இருக்கார், 4ஆம் பாவத்தில் லக்னாதிபதி சனி நீசமாக இருக்கார், 5ஆம் பாவத்தில் புதன், 6ல் வந்து செவ்வாய் சூரியன், 7ல் சுக்கிரன், 8ல் கேது, 10ல் குரு, 11ல் சந்திரன். இப்போ நம்ம அர்கலா ஃபார்மேஷன் வந்து ஒரு பாவத்துக்கும் பார்க்கலாம், ஒரு கிரகத்துக்கும் பார்க்கலாம். ஒரு கிரகத்தை எடுத்து அந்த கிரகத்துக்கு 2, 4, 11 அந்த அர்கலா ஃபார்மேஷன் அர்கலா தடை பண்ணுறது 12, 10, 3 எடுத்துக்கலாம். இப்போ நம்ம என்ன பார்க்குறோம், 10ஆம் பாவத்தை எடுத்துக்கோம். ஏன் 10ஆம் பாவம் இருக்குன்னா இவர் வந்து நம் நாட்டின் பிரதமராக முடியுமா அப்படின்னு ஜோதி ரீதியாக நம்ம ஆய்வு பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ 10ஆம் பாவம் வலுவாக இருக்காங்க. இப்போ பராசர முறையை பார்த்தீங்கன்னா லக்னாதிபதியான சனி நீசமாக இருக்கார். ஸோ லக்னாதிபதி வலு புள்ளி இருக்கார், அது வந்து ஒரு நெகட்டிவ் ஃபார் திஸ் சார்ட் அப்படின்லாம். அதே மாதிரி 10 வந்து 7ல் போய் இருக்கார், 10க்கு 10ஆம் பாவத்தில் இருக்கார், அது ஒரு நல்ல நிலை. ஆனாலும் அவங்க இருக்கக்கூடிய ஸ்தானம் சரியில்லை. அதே மாதிரி 5, 9 புதன் வந்து இதில் இருக்கார், 5ல் இருக்கார், அதுவும் நல்ல நிலை தான். சரி, இப்போ நம்ம அர்கலா ஃபார்மேஷன் ஃபார் 10ஆம் பாவம் பார்ப்போம். இது வந்து மகர லக்னம். ஸோ மகர லக்னமாக வரதுனால 10ஆம் பாவம்ங்கிறது வந்து துலா ராசியாக வருது. துலா ராசியில் அந்த துலா ராசிக்கு ராசியில் குரு இருக்கார், அதுக்கு அர்கலா ஃபார்மேஷன் இருக்கான்னு பார்ப்போம். ஸோ துலா ராசிக்கு 2ஆம் பாவத்தில் கிரகம் இருக்கான்னு பார்த்தா இருக்கு, சந்திரன் இருக்கு. ஸோ அர்கலா ஃபார்மேஷன் இருக்கு. அதுக்கு 12ஆம் பாவம், 10க்கு 12ஆம் பாவம் பார்த்தோம்னா அது கன்னி வருது, அந்த கிரகம் எதுவுமே இல்லை. அப்போ அர்கலா ஃபார்மேஷன் இருக்கு, ஒரு டிக் மார்க் போட்டுருங்க, அர்கலா ஃபார்மேஷன் இருக்கு அப்படிங்கிறோம். ஆனால் இதில் இன்னும் சூட்சம் என்னன்னா சந்திரன் நீசமாக இருக்கார். ஸோ அதனால இந்த அர்கலா ஏற்படுத்தின வலு வந்து அவ்வளவு வலுவாக இல்லை, பிகாஸ் லிட்டில் ஸ்ட்ராங்கர். அதாவது பெரிய ரவுடின்னு சொல்லுவாங்க, ஆனால் ரவுடியாக இருக்க மாட்டாங்க, மனசுக்குள்ள குறையாக இருப்பாங்க. அந்த மாதிரி கூட அர்கலா ஃபார்மேஷன் இருக்குது. சரி, ஓகே. இப்போ 4ஆம் பாவம் பார்ப்போம். துலாத்துக்கு 4ஆம் பாவத்தில் எந்த கிரகமும் இல்லை. துலாத்துக்கு 10ஆம் பாவம் பார்த்தீங்கன்னா 10 சுக்கிரனே வந்து அர்கலாவை தடை பண்ணுறாரு. ஸோ இதுவும் ஒரு நெகட்டிவ் மார்க், இதுக்கு ஒரு இன்டூ மார்க், ஃபர்ஸ்ட் அர்கலாவுக்கு இன்டூ மார்க் தான். ஏன்னா சந்திரன் நீசமாக இருக்கார் அர்கலா ஃபார்மேஷன்ல, சரிங்களா? ஸோ 2, 4, 10, 11ஆம் பாவம் பாருங்க. துலாத்துக்கு 11ஆம் பாவம் வந்து அங்கே கேது இருக்கார், அர்கலா ஃபார்மேஷன் இருக்கு. அதுக்கு 3ஆம் பாவத்தில் எதுவுமே இல்லை, ஓகேங்களா? ஸோ இதை வச்சு பார்க்கும்போது இவருடைய ஜாதகத்தில் அர்கலா ஃபார்மேஷன்ஸ் இருந்தாலும் அது வந்து அதிக வலுவான அர்கலா ஃபார்மேஷன் ஆகும். அதே போல் 5ஆம் பாவம் 9ஆம் பாவம் எடுத்தாலும் அங்கேயும் வந்து அர்கலா ஃபார்மேஷன் அவ்வளோ சிறப்பாக இல்லை, ஓகேங்களா? ஸோ இதை வச்சு நம்ம ஆய்வு பண்ணும்போது இந்த 10ஆம் பாவம் சார்ந்த விஷயங்கள் வந்து அவருக்கு வெற்றி கொடுக்குமான்னு கேட்டால் வெற்றி கொடுக்காது. இது வந்து இந்த பாவத்துக்கு ஆய்வு பண்ணுவோம். இதே மாதிரி ஒரு ஜாதகனுடைய தசாபுத்தி நகர்த்துல அந்த தசாநாதன் புத்திநாதன் அவங்களுக்கு அந்த கிரகம் எந்த பாவத்தில் இருக்கோ அந்த பாவத்தை நீங்க பார்த்தாலும் பார்க்கலாம், அந்த கிரகத்துக்கு பார்த்தாலும் பார்க்கலாம். பார்த்து எந்த விதமான கிரகங்கள் வந்து இந்த இதுக்கு அர்கலா ஃபார்மேஷன் ஆகுது, இது அப்செக்ட் ஆகுதுங்கிறத வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய பலனோடு எதையும் சேர்த்து வச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் துல்லியம் அதிகமாகுங்கிறது தான் என்னுடைய கருத்து.
இவ்வளவு நேரம் நான் பேசின கருத்து எல்லாமே என்னுடைய சொந்த கருத்து கிடையாது. பராசர மகர்ஷி ஜெய்மணி முனிவர் கொடுத்த கருத்து தான். ஜோதிடர்களாகிய நம்ம என்ன பண்ணணும்னா வித் ஓப்பன் மைண்டோட இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் தான் சிறந்த ஜோதிடர், யாருக்குமே அந்த எண்ணம் வரக்கூடாது. எல்லா சொந்தரையும் நம்ம கேட்டுக்கணும், ரிஷிவ சொந்தரையும் நம்ம கேட்கணும், ஆய்வு பண்ணணும். ஆய்வு பண்ணிட்டு நம்முடைய கருத்தை தெளிவாக சொல்லணும். தெரிஞ்ச விஷயத்த 4 பேருக்கு சொல்லிக் கொடுக்கணும். நீங்கள் சொல்லி கொடுத்தாச்சுன்னா உங்களுடைய மைண்ட் எம்டி ஆகும். எம்டி ஆனால் தான் புதுசாக வர விஷயம் உள்ள போய் இறங்கும். எனக்கு தெரியும், நான் யாருக்கும் சொல்லிக் கொடுக்க மாட்டேன் அப்படியே மனசுல வச்சுருந்தா அது ஒரு ஃபுல் பேக்ட் பாக்ஸ் ஆர்டிஃபில் வெளியே எடுத்துகிட்டே போகலை, இன்கமிங் வராது, ஃபுல்லாகிடுச்சு இல்லையா? அதனால இப்போ நான் பேசின கருத்து உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். ஸோ இந்த கருத்துக்களை, இந்த அர்க்கலா ஃபார்மேஷன், இந்த அர்க்கலாவை நீங்கள் உங்கள் ஜாதக ஆய்வு பண்ணும்போது உங்களுடைய ஆய்வுல இதை ஈடுபடுத்தி பாருங்க. எந்த அளவுக்கு சரியாகிறது அப்படிங்கிறத நீங்கள் நிர்ணயம் பண்ணும்போது இனிஷியலாக தோல்விகள் தான் வரும், நிறைய தோல்விகள் வரும். அந்த தோல்விகள் வந்து நம்ம ஒவ்வொன்றா கற்றுக்கணும். ஏன் தோல்வி கற்றுக்கணும். இப்போ நான் ஜாமக்கோல் படிக்கும்போது கூட எனக்கு நான் போட்டு பார்க்கும்போது நிறைய ஃபெயிலியர்ஸ் தான் எனக்கு இருந்தது. 100% ஃபெயிலியர் தான் நான் ஜாமக்கோல் பண்ணும்போது இருந்தது. என்னடா ஏதோ தப்பு பண்ணுறேன்னு சொல்லி நினச்சி திருப்பி முயற்சி பண்ணும்போது இட்ஸ் நாட் ரிஃபைன்டு. ஸோ நம்முடைய முயற்சி, விடாமுயற்சி இருந்து இந்த கான்செப்டை நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். ஜாதகபுரம் சொல்லும்போது அப்ளை பண்ணி பாருங்கள், நல்லா வரும்னு நினைக்கிறேன். என்னுடைய பேச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதோட என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.